வந்து கண்டிப்பாக இன்னும் அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் சொல்லக்கூடாது, எல்லாரும் சொல்கிறது தான். ஹெல்த்தியாக லைஃப் ஸ்டைல் பண்ணணும், ஜிம் ஜாயின் பண்ணணும், டயட் இருக்கணும். அதே தான் சேம் இந்த இயரும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் இந்த இயராவது நடக்குமா அப்படின்னு கேட்டால் தெரியாது. ஸோ ட்ரை பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக வந்து டயட் இருக்கணும், ஜிம்முக்கு போகணும், ஒர்க்கில் வந்து பயங்கரமாக கான்ஷியஸாக இருக்கணும். ஸோ பர்சனல் லைஃப்பையுமே கொஞ்சம் ஹாப்பியாக கொண்டு போகணும். லாஸ்ட் இயர் நான் கஷ்டப்படுத்தின எல்லாருக்கும் என்னோடய மனசுலேருந்து சத்தியமாக மனசுலேருந்து மன்னிப்பு கேட்குறேன். தெரிஞ்சே ஹர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னை மன்னிச்சிடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ ஜென்ரலாக நான் எதுவுமே யோசிச்சு பண்ணுறது கிடையாது. லைஃபை என்னை எப்படி கூட்டிகிட்டு போகுதோ அதுபடியே போகிறேன். ஏதாவது மாற்றி பண்ணேன்னா அது எனக்கு தான் வில்லங்கமாக வருது. ஸோ நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இது நடக்க போகுது அப்படிலாம் கிடையாது. எது நடக்குதோ அதை அப்படியே கொண்டுட்டு போகிறேன். ஸோ உங்களுக்கெல்லாம் வந்து 2025 எப்படி போச்சு சொல்லுங்கள். அப்புறம் வந்து 2026 எல்லாருக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ரொம்ப எதிர்பார்க்குறாங்க, சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியே இருக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாமல் கொண்டு போகிறேன். அண்ட் ஒன் மோர் திங் ஒன்று சொல்லிக்கிறேன். எனக்கு இந்த அடிப்பட்டது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அந்த தெரியாதவங்களும் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த அடி வந்து 2025 லாஸ்ட்டு சம்பவம் டிசம்பரில் எல்லாருக்கும் என்னடா நடக்கும்னு எதிர்பார்ப்போம் இல்லையா? ஸோ எல்லா வருஷம் போல் எனக்கும் இந்த வருஷம் 2025 பட்ட அடி தான். ஸோ இது வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இருந்த மூஞ்சி இப்படி மாறிடுச்சு. ஓரளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து அவுட் போகிறேன் அப்படின்றதுனால, நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ண போகிறன்றதுனால மேக்கப் போட்டு கவர் பண்ணியிருக்கேன். பட் இன்னமும் அந்த இடத்துல காயம் இருக்குது. எனக்காக வந்து நான் வீடியோஸ் போட்டால் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்பேன். பட் இந்த அடியை பார்த்து ஜென்ரலாக நான் போட்ட ஸ்டோரியை பார்த்துட்டு நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து என்னாச்சு கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இப்படிலாம் வந்து இப்படிலாம் வந்து எனக்கு சொல்லியிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களோட அன்புக்கு ரொம்ப நன்றி. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே என்னை கேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் இப்படி ட்ரெஸ் பண்ணேன்னா இப்படி பண்ணாத, மாற்றி பண்ணு, சாரியை ஒழுங்காக கட்டு, தலைவரை கற்றுக்கோ. ஸோ எனக்காக கேட்ட என்னோட நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட மனசுலேருந்து நன்றி சொல்கிறேன். ஏன்னா வந்து வீடியோ பார்த்துட்டு போகிறது இல்லாமல் நம்ம தப்பு பண்ணால் சாரி ஒழுங்காக கட்டல, சாரி ஒழுங்காக கட்டு, நெக்ஸ்ட் ஷூட்லேயாவது தலைவார கற்றுக்கோ, கொஞ்சம் மேக்கப் போடு. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த அடிப்பட்ட உடனே அது ஏதோ பட்டுடுச்சேன்னு சொல்லி போகாமல் நிறைய பேர் வந்து எப்படி இருக்குது, எதனால் ஆச்சு, என்ன ஆச்சு. ஸோ இது என்னென்னா 2025 நான் எல்லாருக்குமே அப்டேட் பண்ணிட்டேன். ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ நான் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு பாண்டிச்சேரி ஷூட்காக போயிருந்தேன், ஒரு வெப் சீரிஸ்க்காக. ஸோ அந்த வெப் சீரிஸில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. ஸோ எனக்கு ஜென்ரலாக பிரச்சனை வர்றது, அந்த பிரச்சனையை சொல்யூஷன் கண்டு வர்றது அதெல்லாம் ஜாலி தான், அதெல்லாம் ஓகே தான். பட் அடின்றது பட்டு இந்த போனில் வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, ஒரு சின்ன கிராக் ஆகிடுச்சு. ஸோ